இந்த அருமையானதொரு இரவு வேலைகள் நண்பர்களே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷிங்க நீங்கள் வந்துருக்குது AK96.1 ஒரு தார்புள்ளி ஒன்று எங்களுக்கு வேறு எங்கள் சேனல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எந்த பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம எல்லாருமே பாப்புலரான ஒரு காமனான ஒரு ஸ்போர்ட் தான் ஞாபகம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரிக்கெட்டை தவிர்த்து நிறையவே ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் அவ்வளோ பார்க்கறதே இல்லை. அதனால அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ விளையாடாமலே வராங்க. அந்த வகையில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு ஸ்போர்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாக்கியை பற்றி நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம இப்போ வரைக்கும் தெரியவே தெரியாது. சில பேருக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி சினிமாவில் பார்த்து தான் இந்த மாதிரியான 2-3 விஷயங்களே ஹாக்கியை பற்றி நமக்கு தெரிய வருது. அந்த ஹாக்கியில் இருக்கிற ரூல்ஸை பற்றி, அந்த ஹாக்கியோட எப்படிலாம் ஃபவுல் ஆகும் அப்படின்ற பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாக்கி, அதாவது இந்த ஹாக்கி கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹாக்கிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஹாக்கி, ஹைஸ் ஹாக்கி, அதோட எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய ஹாக்கிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஹாக்கி தான் பாப்புலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைடில் அவ்வளோ விளையாடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஃபீல்ட் ஹாக்கி பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபீல்ட் ஹாக்கி அப்படின்னு சொல்லியுமே நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சு நவுத்தணும் அப்படின்னு தான் தெரியும். இந்த கேமை பற்றி, இந்த கேமில் எப்படி வின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆப்போனன்ட் டீம் 2 டீம் வந்து இந்த கேம் விளையாடுது. ஆப்போனன்ட் டீமை விட அதிகமான கோல்ஸ் எந்த டீம் அடிக்குதோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமை வந்து விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 பிளேயர்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. 10 ஃபீல்டு பிளேயர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர், அதாவது கோல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 பேரும் அப்புறம் ஒரு 6 சப்ஸ்டிடியூட்டும் இந்த ஒரு டீமுக்கு வந்து தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 235 minutes ஹாஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 235 மினிட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த கேம் வந்து, அதாவது மொத்தமா 70 மினிட்ஸ்க்கு இந்த கேம் விளையாடுவாங்க. 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 30 மினிட்ஸ் விளையாடுவாங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹாக்கி வந்து விளையாடுற வந்து ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜுவல்ஸும் வந்து உடம்புல வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த இந்த பிளேயர்ஸும் வந்து தாக்காம இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாலை வந்து தள்ளிட்டே டோ பண்ணிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளிட்டே போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கே பாஸ் பண்ணி எதிராளி இருக்கிற கோல் கீப்பரை வந்து தாண்டி வந்து கோல் போடணும். அதான் இந்த கேம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபவுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற சில தப்புகளை தான் ஃபவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாக்கில இருக்க ஃபவுல்ஸ் வந்து பத்தி வந்து இப்ப பார்க்கலாம். இந்த ஹாக்கில இருக்க ஃபவுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஃபவுல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக் இருக்கும். அந்த ஹாக்கி ஸ்டிக்ல பிளாட்டான ஒரு சைடு இருக்கும். அந்த சைடு வந்து மட்டும்தான் நம்ம வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, பாலை வந்து விளையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பல்ஜா ஒரு சைடு இருக்கும். அதை யூஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அம்பையர் வந்து ஃபவுல் குத்துறன்னு சொல்லுவாங்க. பால் வந்து பாஸ் பண்ண போறே நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ண போறே பாத்தீங்கன்னா மத்த ஆப்போனன்ட் டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, நாம வந்து அவங்களை வந்து காயப்படுத்திடக்கூடாது. அப்படி காயப்படுத்திட்டா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபவுலா வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கேம் விளையாட போற இந்த ஹாக்கி ஸ்டிக் வந்து கீழே தான் குனிஞ்சு பாஸ் பண்ணணும். இந்த ஹாக்கி ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிஸ்ட்டை தாண்டி தூக்கக்கூடாது. வெயிஸ்ட்டுக்கு மேல இதை வந்து தூக்கிட்டு அது வந்து ஒரு ஃபவுலா சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால் வந்து பாஸ் பண்ண போற பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்கியோட பிளாட் சைட்ல மட்டும்தான் பாஸ் பண்ணணும். அது மட்டும் நம்ம உடம்புல ஏதாவது இந்த பாலோட கான்டாக்டே ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உடம்புல ஏதாவது பாடி பார்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணி அதை வந்து தள்ளுற மாதிரி, அதாவது நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாலை வந்து மூவ் பண்ணி மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணா அது வந்து ஃபவுல்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தருணத்துலாம் பாத்தீங்கன்னா பெனால்ட்டி அப்படின்னு கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு ரூல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோல் கீப்பருக்கு வந்து அவ்வளவு இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து பாலை தடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பேட்டை மட்டும் இல்லாம அவர் பாடி பார்ட்ஸ் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த ஹாக்கி பத்தி நிறைய ரூல்ஸ், இந்த ஃபவுல்ஸையும் பத்தி நிறைய இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. இதே மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து வரணும்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ பாருங்க பார்த்துட்டே இருங்க. நீங்க பார்த்துருக்குது AK96.1 ஒரு தாரி புள்ளி ஒண்ணு எங்களுக்கு வேற சேனல் கிடையாது.